தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் லைஃப் லாங் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான கேம் ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டாக்ஸ் எக்ஸல் இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர் பக்கம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பேமெண்ட்டும் வந்து நம்ம கொடுத்த அடுத்த செகண்டே வந்து பேமெண்ட் வரும், இன்ஸ்டண்ட்டாக வந்து தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க்குக்கு வித்ரா எடுக்கக்கூடிய ஒரு டைப் கேம் தான் இது. ஸோ இதை வந்து எப்படி சைன் பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் லாகின் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஜிஸ்டர்னு காட்டுது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் வந்து கொடுத்தோன்னே ப்ளீஸ் என்டர் ரியல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இமெயில் அட்ரஸ், அடுத்து செலக்ட் கண்ட்ரி வந்து கேட்குது. ஸோ கண்ட்ரி வந்து கொடுத்துக்கோங்க, இந்தியா வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண கேட்குது. 4 to 8 லெட்டர்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அதே வந்து ரீஎன்ட்ரு வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ரெஃபர் கோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு கொடுக்குறேன். இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னோட ரெஃபர் கோடோ இல்லை வேறு யாரோட ரெஃபர் கோடோ கண்டிப்பாக ரெஃபர் கோடை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் போனஸாக ஒரு 20 காயின் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 20 காயினோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து 190 rupees வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேமெண்ட் வந்து கிடையாது, இது வந்து என்னோட நண்பரோட ப்ரூஃப். இவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் வந்து ரெடீம் கொடுத்துருக்காரு. பேமெண்ட் அடுத்த செகண்டே வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான ஆப் இது. அடுத்து இந்த ஆப் வந்து சைன் அப் பண்ணுறப்ப நான் ஒரு சில விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப கொடுக்குற நேமும் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அட்டாச் பண்ணுற டீட்டெயில்ஸும் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பில் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். அது ஒன்று மட்டும்தான் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து சைன் அப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து வேலட் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, சிம்பிளாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காயினோட வேல்யூ எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 INR = 1 காயின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சைன் அப் பண்ணால் 20 காயின் வந்து கிடைக்கும். இந்த 20 காயினோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 20 rupees. இந்த 20 rupees வந்து நம்ம டேரெக்டாக வந்து வித்ரா எடுத்துக்க முடியாது. கேம் வந்து ப்ளே பண்ணுற மூலியமாக தான் நம்ம வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். சரி, ஓகே, இதில் வந்து கேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான கேமு. கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த கேம் வந்து விளாட முடியும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கேம்லாம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 to 9 நம்பருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற நம்பர் வந்து இப்போ ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வந்து கட்டணும். இப்போ 10 காயின் வந்து நான் கட்டுறேன். ஸோ இந்த 10 காயினை வந்து கட்டி நான் வந்து 5 அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த 5ன்றது வந்து எனக்கு வின்னிங் நம்பராக வந்து வந்துடுச்சுன்னா, ஸோ நான் வந்து 10 காயின் கட்டினா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 காயினாக வந்து கிடைக்கும். இன்ட்டு நம்ம வந்து கட்டுற அமௌண்ட்டோட இன்ட்டு 9 வந்து போட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 90 காயினாக வந்து கிடைக்கும். நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர் வின்னிங் நம்பராக வந்து வந்தால். ஸோ ரொம்ப ஈஸியான கேமு. ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து என்னென்னா நம்பர் சூஸ் பண்ணுறது தான். ஸோ எல்லாருமே வந்து சூஸ் பண்ண முடியும். இது வந்து சைன் அப் பண்ணுறப்ப நமக்கு 20 காயின் வந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து காசு கட்டுற மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து சைன் அப் காயினை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி ப்ளே பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ வந்து இதில் எப்படி வந்து கேம் ப்ளே பண்ணுறது, இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு நான் வந்து கீழே வந்து ப்ரெடிக்ட் அண்ட் வின் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி 15 minutes வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கேம் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு 15 minutes நம்ம இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 to 9 நம்பர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர் வந்து வின்னிங் நம்பராக வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து எப்படி கிடைக்குன்னா 9 times ஆஃப் தி அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ 100 காயின்லாம் நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற நம்பர் லக்கி நம்பராக வந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் ஏர்ன் பண்ணவங்களும் நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பணம் கட்டி அப்படின்லாம் விளாட வேணாம். நீங்கள் சைன் அப் பண்ணுறப்போ ஒரு 20 காயினில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதிகமாகவே இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வந்து இதில் நம்ம எப்படி வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு கீழே வந்து ப்ளே அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சிம்பிளாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இதை கிளிக் பண்ணோன்னா இப்போ 15 மினிட்ஸ் ஸ்லாட் வந்து ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு 10:30 ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 10:30 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10:45 அடுத்து வந்து 11 இந்த மாதிரி ஒவ்வொரு 15 மினிட்ஸுக்கு ஒரு கேம் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அந்த கேமில் போய்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ உதாரணத்துக்கு ப்ளே நோ அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளாக இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பாருங்கள் மினிமம் 10 காயின்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் சில்வர் ரூம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க, சில்வர், கோல்டு, அடுத்து பிளாட்டினம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சில்வர் ரூம்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வந்து 10 காயின் இருந்தால் போதும். ஆனால் கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ காயின், 10,000 காயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட்டினமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh காயின் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே சில்வர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூமை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் இது ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 to 9 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வரையும் பாருங்கள். ஸோ 0 to 9 வரையும் நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ காயின் வந்து நான் செலக்ட் பண்ணேன்னா 10 காயின் வந்து நான் செலக்ட் பண்ணி உள்ளே வந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 5 காயின் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்போ 5 இல்லை 4, 7 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து கீழே ப்ளஸ் இருக்கா, இதுக்கு நேராக இந்த ப்ளஸ்ஸை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து 7 நம்பரை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் வேல்யூஸ் இன் மல்டிபிள் ஆஃப் 10 ஒன்லி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 7 நம்பரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எவ்வளோ காயின் வந்து கட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், 10 அப்படின்ற மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 10 காயின் தான் நான் வந்து கட்ட போகிறேன். நான் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ண விரும்பலை. ஸோ 10 காயின் வந்து நான் கட்டிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், சிம்பிளாக கீழே ஓகே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 7 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 10 காயின் வந்து ஆட் பண்ணிட்டேன். மற்ற இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்னென்னா நான் கட்டின நம்பர் வந்து வின்னிங் நம்பராக வந்து வந்துருச்சுன்னா எனக்கு வந்து எப்படி எவ்வளோ பேலன்ஸ் வந்து கிடைக்குன்னா 90 ரூபா தான் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 காயின் என்ட்ரு பண்ணுறதுக்கு எனக்கு 90 காயின் வந்து கிடைக்குது, 90 ரூபாய் வந்து கிடைக்குது. இந்த 90 ரூபாயை நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம், எலிஜிபிள். ஸோ ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் எங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, சிம்பிளாக இதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேங்க் நேமு, அடுத்து பேங்க் IFSC கோடு, ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெடீம் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த கேமு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ட்ரஸ்டடான கேமு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் மினிமம் ரெடீம் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 200 ருபீஸ். ஸோ 200 ருபீஸ் வந்தோடனே நீங்கள் வந்து ரெடீம் எடுத்துக்கலாம். ரெடீமும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து வரும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு 2 கேம் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் சூப்பராக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் மிஸ் பண்ணிடாமல் அதிகமாக ஏர்ன் பண்ணணும், நான் வந்து ஈஸியாக கேம் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.